இன்னைக்கு நம்ம என்ன சாங் எடுத்திருக்கோம்னா, நம்மளுடைய நண்பர் வந்து கேட்டு ரொம்ப டேஸ் ஆன ஒரு சாங் தான் எடுத்திருக்கோம். அந்த நண்பருக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஓகே, ஏன்னா நடுவில் நிறைய லைனப்ஸ் இருந்தது அண்ட் ஒர்க்ஸுமே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் கவர் பண்ண முடியல. அது என்ன சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கருத்தவெல்லாம் கலீஜாம். கருத்தவெல்லாம் கலீஜாவில் வந்து அந்த ஒரு ஃபாஸ்ட் பீட் வரும், அந்த பழைய லாரி பக்கத்தில் போடுவார். அந்த ஸ்டெப்பை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக பீட் வந்து டக்கு ஆடுற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டெப்ஸு ஓரளவு ஈஸி தான். நீங்கள் அந்த ஸ்பீடை தான் மேட்ச் பண்ணணும். ஸ்டெப்ஸ் ஈஸி தான். ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்ஸ்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் கூட பண்ணலைன்னா ஓகே தான், பட் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டர். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக இப்படி நின்றுக்கோங்க. நின்றுட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு 1. ஓகே, ஸோ இப்படி பண்ணுறோம். ஓகே, 1. ஓகே, ஸோ 1 பண்ணும்போது உங்கள் ஹேண்ட்ஸ் இப்படி ரிலீஸ் பண்ணணும். ஓகே, இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு. ஓகே, அது வந்து நம்ம ஜம்ப் மாதிரி இப்படி 1. ஓகேவா? நான் மைக் பிடிச்சி ஜம்ப் பண்ணிட்டேன். ரெடி? 1. ஓகே, இப்படி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 பண்ணும்போதே உங்களுக்கு லெக்கு ஓப்பன் பண்ணி லேண்ட் ஆகிறதும் கை ரிலீஸ் ஆகிறதும் சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ 1 முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு 2 எப்படி போகிறோன்னா, லெஃப்ட் லெக்கை இப்படி உள்ளே வைக்கிறோம். ஓகே, ஸோ லெஃப்ட் லெக் உள்ளே வைக்கும்போது ரைட் ஹேண்டை இப்படி வைக்கிறோம். எப்படின்னா 1 2. ஓகேவா? இந்த ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் அப்படியே சீக்வன்ஸாக ஆடுற மாதிரி இருக்கும். எங்கேயும் ஒரு கட் மாதிரி இருக்காது. ஒரு ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் சீக்வன்ஸாக போனீங்கன்னா முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ரெடி? 1 2. ஓகே, ஸோ 2 முடிக்கிறீங்களா? 2 வந்து ரைட் ஹேண்ட் மேலே இருக்கும். 2 தென் 3. ஓகே, 3 வரும்போது ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் இருக்கா, அதை அப்படியே மேலே விட்டு மடக்கிறீங்க. ஓகே, ரெடி? எப்படின்னா 1 2 3. ஸோ 3 பண்ணும்போது ஒரு குட்டி ஜம்ப் நீங்கள் லெஃப்ட் லெக்கில் பண்ணணும். அப்போ தான் அது பேலன்ஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கும்போது இப்படி தூக்குனீங்க வச்சுக்கோங்க, பேலன்ஸ் ஆகாது. ஸோ லெஃப்ட் லெக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் மைக்கு பிடிச்சி ஜம்ப் பண்ணுறேன். எப்படின்னா இருக்கா 1 2 3 4. ஓகே, ஃபுல். ஸோ நான் அவசரமாக ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி? 1 2, ஒரு குட்டி ஜம்ப் பண்ணி 3 4. ஓகே, 4 முடிச்சுட்டு தென் என்ன பண்ண போகிறோன்னா ஹேண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஹேண்ட்ஸில் ஓகே 1 2. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் மேலே 1 2. ஸோ இதை பண்ணும்போது ரைட் லெக்கை இப்படி மேலே எடுத்துக்கிட்டு 1 2. ஓகே, அதாவது மேலேருந்து இப்படி கீழே 1 2. ஏன்னா லெக்கில் தட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பொசிஷன். ஓகே, ஸோ ரெடி? இப்படி வச்சுட்டு இப்படி முடிச்சுட்டு 1 2 3 4. ஓகே, ஸோ 4 வரும்போது நீங்கள் ஸ்லைட்டாக ரைட் சைடில் இப்படி திரும்பிடுவீங்க. ஓகே, ரெடி? ஃபஸ்ட் டைம் போகலாமா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இது எல்லாமே ஜம்ப்பு. நான் வந்து ஹேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். மைக் பிடிச்சிட்டு அந்த ஜம்போட பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெடி? 1 2, அதாவது 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 வரும்போது உங்களுக்கு வந்து நான் ஒரு ஹேண்டில் பண்ணது புரிஞ்சிருக்காது. சாரி. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு நார்மலாக பண்ணுறேன். ரெடி? 1 2. ஓகே, 3 4 5 6 7 8. ஓகே, கூல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் எனக்கு. 7 8 வந்துட்டிங்களா? 8 வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஹேண்ட்ஸ் வந்து நீங்கள் க்ளம்ஸியாக விட்டுக்கலாம். இப்போ லெக்கு மட்டும்தான் ஒரு ஜஸ்ட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் போய்ட்டு வரப்போம். ஓகே, 7 8 வந்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு 1 2. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் லெக்கை இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி வைக்கிறீங்க, இந்த சைடு. லெஃப்ட் லெக்கை இப்படி உள்ளே வைக்கிறீங்க. ஓகே, 1 2. ஓகே, ஸோ இந்த 1 2 வரும்போது கால் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரெடி? 1 2 தென் 3 4. ரொட்டேட் பண்ணி இப்படி கேமராக்கு வந்துடும். ரொட்டேட் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட்ஸை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, 3 4. நான் வாக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். ஓகே, இப்படி இருக்கீங்களா? 2 முடியும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு 3
3 பண்ணும்போது உங்களோட ஹீல் எப்படி தூக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ தான் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேவா, ஹீலை மேலே தூக்கினா தான் வச்சுட்டு 3 4. ஓகே, அதாவது 3 4 கேமரா முன்னாடி வந்துடுங்க. வரும்பொழுது கால் இப்படி ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஓகே, ஓப்பனாக வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா கருத்தவல்லாங் கலீஜாம் அப்படின்னு ஒரு லிரிக் வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இப்படி இழுத்து ரைட் சைடில் போகிறீங்க, தென் ரைட் ஹேண்டில் இப்படி பண்ணுறீங்க கலீஜா. ஓகே, ஃபுல். ஸோ இதை ஃபஸ்ட்லேருந்து போட்டுடலாமா கவுண்டோட? ரெடி? 1, ஓகே, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, தென் 1, 2, 3, 4. ஓகே, தென் 5, 6. ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் குட்டியாக இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அதோட முடியுது. இது முடிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு லெக்கு மட்டும் பார்த்துக்கலாம். லெக் என்ன பண்ணுவார்னா ஸ்டார்டிங்கில் ரைட் லெக் எடுத்து பின்னாடி போய் ஓகே வச்சுட்டு 1, 2, 3, 4, அதாவது 2, 3, 4. ஓகே, இது வந்து அதாவது ஜஸ்ட்டு ஓகே. ஸோ இதில் வந்து ஹேண்ட்ஸ் ஈஸி தான், இந்த ஸ்டெப் தான் பண்ணுவோம். அதாவது இப்படி ஷேக் பண்ணுற மாதிரி இல்லை, இப்படி வச்சு எடுக்கிற மாதிரி இப்படி வச்சு ஓகே. லெக் மட்டும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் ஸ்லைட்டாக இருக்கும், ரைட் லெக் எடுத்து பேக்கில் 1, 2, 3, 4. ஓகே, லெஃப்ட் லெக் வந்து குட்டியாக தான் வைக்கும், ரைட் லெக் தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து லாங்காக இருக்கும். ஓகே, எப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஸோ ரெடி? ஹேண்ட்ஸோட சேர்ந்து பண்ணலாமா? ரெடி? 1, 2, 3, 4. ஃப்ரண்ட்டில் வரும்போது மேலே பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக 4. ஓகே, 5, 6, 7, 8. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இப்படி இருக்கும், இப்படி இருந்துட்டு 1, 2. ஸோ ரைட் ஹேண்டை வந்து இப்படி மடக்கி லெஃப்ட் ஹேண்டையும் இப்படி பேக்கில் மடக்கும். ரைட் ஹேண்ட் இப்படி ஸ்லைட்டாக இருக்கும். 1, 2 வரும்போது லெஃப்ட் லெக் பின்னாடி போகும். நெக்ஸ்ட்டு 3, 4. ஓகே, இது கிளம்ஸியாக முடிச்சுருங்க லாஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆடும்போது கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான், அது மியூசிக்கோட ஆடும்போது கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜியெல்லாம் சேவ் பண்ணிட்டு நல்லா பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டெப் உங்களுக்கு கன்வே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் காமிச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது இருக்குது உங்கள் DavidJames. Bye bye. Love you all.